हरे कृष्णा 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 हरे हरे, हरे ராம் 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது. இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கடாட்சத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தை 7ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் இது தவிர 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திர பகவானையும் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள லாபஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக உங்களுக்கு வெவ்வேறு வகையில் நல்ல சாதகமான சூழ்நிலையில் உங்களது அனைத்து விஷயங்களிலும் அனைத்து காரியங்களிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான தினமாக மாற்றுதல் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த தினம் வியாபாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல லாபத்தை உங்களால் வருங்காலத்தில் ஈட்ட முடியும். நமக்கு லாபம் என்பது மன மகிழ்ச்சிகள் மூலமாக தான் இருக்கு. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள மன மகிழ்ச்சிகள் கிடைக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு லாபம் தானே. அந்த மாதிரியான லாபகரமான சூழ்நிலை இப்போது உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது நீங்க சைன் பண்ணி மகிழக்கூடிய யோகம் இருக்கு. மேலும் நீங்க என்ன காரியம் செய்யணும்னு நினைச்சாலும் சரி அந்த காரியங்களை நீங்க நினைச்ச நேரத்துக்குள்ளார செஞ்சு முடிப்பீங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த காரியத்தையும் நீங்க லேட்டா செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. குறித்த நேரத்துல நீங்க செஞ்சு முடிக்கும் பொழுது அதுக்கான முழு பலன்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அந்த மாதிரியான யோகமான அமைப்பு இப்போ உங்களுக்கு காணப்படுதுங்க. நீங்க நினைச்ச நேரத்தில் நினைச்ச காரியங்களை முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு. அரைகுறையா பெண்டிங்கா இருக்கக்கூடிய இழுபறியா இருக்கக்கூடிய பழைய காரியங்களை கூட இன்னைக்கு முயற்சி பண்ணுங்க. இன்றைய தினம் அதை மீறி தொடர்ந்து நீங்க நடத்தி விரைவிலேயே முடித்து விடுவீங்க. அதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனநிலையை சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா நீங்க நண்பர்களோடு இருக்கிறது நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க. நீங்க யூகிச்ச சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதீத சக்தியும் அதீத உற்சாகமும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சாதகமான நல்ல ரிசல்ட்டை உங்களது காரியங்கள் கொண்டு வந்து சேர்க்குங்க. இன்றைய தினம் உங்கள் இமேஜை கெடுக்கிறதுக்கு சில பேர் வந்து முயற்சி பண்ணலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. இன்றைய தினம் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான உடல் தொந்தரவுகள் இதுவரை இருந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. எனவே மனமகிழ்ச்சிகள் இன்றைய தினம் குறைவில்லை. நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு. பண வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைங்க. புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. எனவே உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக அமையும். காதல் வாழ்க்கையும் அதே போல்தான். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரானவர் நாள் முழுவதும் உங்களையே குறித்து சிந்தனை செய்து கொண்டிருப்பார். எனவே இன்றைய தினம் உங்களது காதலருடன் நீங்கள் அட்லீஸ்ட் போன்லயாவது பேசுங்க. உங்களுக்கு இணக்கமான காதல் சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க. நீங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளும் நீங்கிறதுனால மனம் நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான புகழ் சேரக்கூடிய யோகம் இந்த தினம் அமைந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் மற்றவங்க கூட சேர்ந்து இருக்கிற நேரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தனிமையில் இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. எனவே தனிமையில் நீங்கள் இருந்து உங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பெஸ்ட் டேவாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் இன்றைய தினம் தாராளமாக கிடைக்குங்க. ஆனால் தேவையில்லாத சில விஷயங்களுக்காக உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சில வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுதுங்க. இன்றைய தினம் எந்த விதமான தேவையில்லாத வாக்குவாதங்களையும் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களது குடும்ப வாழ்க்கையானது மிக மிக சிறப்பாக அமையுங்க. எந்த விதமான தொல்லை தொந்தரவுகளும் இல்லாத ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. எல்லா விதமான நன்மைகளும் குடும்பங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நீங்கள்
கண்டிப்பாக சிறந்த முறையில் நிறைவேற்றி வைத்து அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நமது பொதுவான ராசி பலன்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக தினசரி உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா சப்போர்ட் அதன் மூலமா அமையும் நண்பர்களே. இந்த ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா நீங்க நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மேலும் லைக் பட்டன் அழுத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. எனவே இன்றைய தினம் அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சிறு வியாபாரம் சார்ந்த பணிகளில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை, நல்ல மேன்மையான சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது வீடு தேடி வெற்றி செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் மூலமாக நிம்மதி பெருகக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையும். இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மனசுல ஒரு விதமான திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படுங்க. நீங்கள் திருப்தியை என்பது எப்படி ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சதை வச்சு நீங்க சந்தோஷமா வாழ்றதுல மட்டும் இல்லாம நீங்க மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து மன திருப்தியை ஏற்படுத்திக் கொள்வதும் அடங்கும். எனவே நீங்க எந்த விதமான திருப்தி இல்லாத சூழ்நிலையிலும் இருந்து வெளிப்பட கண்டிப்பாக உங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்கள் ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள முயற்சிகள் செய்யுங்கள். இன்றைய தினம் உங்கள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் வெவ்வேறு வகையில் இருக்குங்க. நீங்க யூகிச்ச சில விஷயங்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் உண்டு. பத்திரம் சார்ந்த தொழில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்பொழுது மற்றவங்களோட அதிகமாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. புதுசா வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடிய யோகம் இருக்கு. எனவே வீடு வாங்கக்கூடிய அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இதன் மூலமா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் நீங்க கொடுக்கறது அமையும். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே போயிடுறீங்க, லைக் பட்டன் அழுத்துறதே இல்லை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறதை வச்சு தான் நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அனைவருமே நமது சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியம். உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னவோ தாராளமாக அதை நீங்கள் தெரிவிக்கலாம். மேலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களும் நான் கொடுத்துருக்கேன். 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது. ஸோ மற்றவங்க ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வேளை ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே. உதாரணத்துக்கு உங்களுக்கு மேஷ ராசியுடைய ராசி பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா மேஷம்னு சொல்லிட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேஷ ராசிக்கான பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புதிய விஷயங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.